என்ன திருக்காணி திடீர்னு வந்திருக்க? அதுவும் நீ மட்டும் தனியா பேக்கோட? என்ன மைனி பேசுறீங்க? நான் இல்லாம சக்தி மாமாக்கு கல்யாணம் நடந்துருமா என்ன? வெயிட் வெயிட் வெயிட், ஏன் எல்லாரும் இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி முழிக்கிறீங்க? நீ என்ன திருக்காணி பேசிட்டு இருக்க? சக்திக்கும் உனக்கும் எதுவும் இல்லைன்னு ஆயிருச்சு. இப்ப வந்து கல்யாணத்துல பிரச்சனை பண்ண வந்திருக்கியா திருக்காணி? எம்மா, என்ன நடக்குது? ஏ சக்தி, எனக்கு ஒன்று பிடிபடலப்பா. ஈரி, இந்த பிள்ளை எதுக்கு இப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. பேக்கும் கையுமா கேட்கட்டும். அஞ்சலி கேட்கல. இரு, கோவப்படாத. என்னம்மா கோவப்படக்கூடாது? இப்ப எதுக்கு அவ வந்திருக்கா? நான் நிம்மதியா இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல இல்ல? அவளுக்கு என்னதான் பிரச்சனையா? யாராவது நம்ம அவ வழிக்கு போனோமா? கோவப்படாத சக்தி, உன் நிதானத்தை இழக்காத. பொறுமையா இரு, எதா இருந்தாலும் பேசிக்கலாம். என்ன பேச வேண்டியது இருக்கு? என்ன பேச வேண்டியது இருக்குன்னே? அன்னைக்கு என் மாமா, அதான் உன் தம்பி, எவ்வளவு தூரத்துக்கு பேசிட்டு போனாரு. இவ்ளோ நடந்தும் அவ இன்னைக்கு இங்க வந்திருக்கானா? காரணம் இல்லாம இருக்காதுமா. ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கா. கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அக்கா கேப்பா, கோவப்படாத. அம்மாட்ட கோவப்படுறதுல என்னப்பா நியாயம் இருக்கு? கேளுங்க, என்னன்னு கேட்டு முதல்ல அவளை வீட்டை விட்டு அனுப்பிச்சு விடுங்க. இல்லைன்னா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுட்டு இப்படிலாம் பேசலாமா சக்தி? நான் இந்த வீட்டுல இருக்கிறதும் வீட்டை விட்டு போறதும் உன் கையில தாமா இருக்கு. அப்படி சொல்லாத ராசா, எதுனாலும் பேசி தீர்த்துக்கலாம். என்ன திருக்காணி, என்ன விஷயமா இப்ப திடீர்னு வந்திருக்க? என் தம்பி கல்யாணத்துக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்கு. இப்ப என்னாச்சு திருக்காணி? இவ்வளோ நாள் நீங்க அமைதியா தானே இருந்தீங்க. மாமாவும் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரே, இப்ப திடீர்னு வந்திருக்கனா? என்ன விஷயம்? நீ இல்லாம கல்யாணம் நடக்குமான்னு கேட்க என்னன்னு விளங்கல திருக்காணி. அச்சோ அத்தை, என்ன பயந்துட்டியா? சக்தி மாமாக்கு கல்யாணம் நடக்க போகுது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மாமா. அவர் கல்யாணத்தை பார்க்காம மிஸ் பண்ணனா நான் லைஃப் ஃபுல்லா ஃபீல் பண்ணுவேன். அதான் உங்க கூட ஒரு வாரம் ஜாலியா இருந்துட்டு கல்யாணம் எப்படி சிறப்பா நடக்குதுன்னு பார்த்துட்டு சக்தி மாமாக்கு வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். இவ்வளோதானா? நானும் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். என்ன வடிவத்தை, முன்னெல்லாம் நான் வந்தா மருமக மருமகன்னு வாய் நிறைய கூப்பிடுவேன். இப்ப வந்து நின்னாலே அதிர்ச்சி ஆகுறியே. உனக்கு இல்லாத உரிமையாட்டி வீட்டில் வா வா உள்ள வா. உன் மாமன் கல்யாணத்தை பார்த்துட்டு போலான்னு வந்தியோ? ஆமா வடிவத்தை. என்ன சக்தி மாமா, நீங்க வான்னு கூப்பிட மாட்டீங்களா? மூஞ்சில ஒரு கல்யாண கலையே இல்லையே. ஆ, மாமா ரொம்பவே மாறிட்டாரு. எதை கேட்டாலும் ஆ ஊதானா. எம்மாடி திருக்காணி, என் ராசாத்தி, பழசெல்லாம் மறந்துட்டலாமா? என்ன திருக்காணி சிரிக்கிற? நீ ஓகேவா? சரியாயிட்ட தானே? ஏதோ ஒரு விதத்துல நாங்களும் உன்னோட கஷ்டத்துக்கு ஆளாயிட்டோம். அதெல்லாம் மனசுல வச்சுக்காம சக்தி கல்யாணத்துக்கு வந்து நிக்கிற. நீ ஓகே தானே திருக்காணி? எதுவும் வருத்தம் இல்லையே? ஒரு வருத்தமும் இல்ல அஞ்சலி மைனி. சக்தி மாமாவை எனக்கு பிடிக்கும் தான். ஆனா என்ன பண்றது, மாமாக்கு என்னைய பிடிக்கலையே. எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக நான் பிடிச்சே வச்சிருக்க முடியுமா? சக்தி மாமா நல்லா இருக்காங்கல்ல, எனக்கு அது போதும். வேற எதுவும் என்னைய பத்தி யோசிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல. ஹே பரவாயில்லையே திருக்காணி, நீ இவ்வளோ மெச்சூர் ஆயிட்டியா? உனைய நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு திருக்காணி. நீ நல்லா இருக்கணும் தங்கம். சக்திக்கு மட்டும் கல்யாணம் முடியட்டும். அடுத்த முகூர்த்தத்திலேயே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து உன் மனசுக்கு பிடிச்சவனா பார்த்து அத்தை கட்டி வைக்கிறேன். ஆட்டுமா? எம்மா, நான் வெளியே போயிட்டு வரேன். பேக்கத்தா திருக்காணி, ஏன் நின்றுக்கிட்டே இருக்க? வா வந்து உட்காரு. இந்த அத்தை கையால் சூட காபி போட்டு எடுத்துட்டு வரேன். நீ இரு, உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன் திருக்காணி. என் தங்கம், என் ராசாத்தி, எப்படிடி ஒத்தையில வந்த? அப்பா அனுப்பிச்சு விட்டானோ? ஆமாச்சி, இங்க ஒரே ஜாலி தான் போல. நான் எங்க முட்டி ஜாலியா இருக்கேன். உங்க அப்பங்கார என்னன்னா போன் அடிச்சு அங்க என்ன நடக்குன்னு பாடா படுத்துறான். இன்னைக்கு போனையே காணமேன்னு பார்த்தா நீ இங்க வந்து நிக்க. என்ன சொல்லி அனுப்புனா உங்க அப்பே? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது.
உன்கிட்ட சொன்னாலே எல்லாத்தையும் சொதப்பிடுவேன்னு அப்பா சொல்லிதான் அனுப்பிச்சிச்சு. ஏன் ராசாத்தி கவலைப்படாதம்டி, உனக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது இந்த ஆட்சியோட கடமை, ஆட்சியோட பொறுப்பு. உன் கடமை உணர்ச்சி பொறுப்புணர்ச்சி எல்லாம் பார்த்தனே. உன்னை அனுப்பிச்சதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீ இப்படிதான் சொல்லுவ, நான் என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். சரி நீ இரு, உங்க அத்தைக்காரி என்ன பண்ணிட்டு இருக்கா, என்ன பேசுறான்னு கேட்டு வாரேன். கீயை வேற மறந்துட்டு போயிட்டேன். ச்சே, இன்னைக்கு எல்லாம் தப்பு தப்பாவே நடக்கு. சக்தி மாமா, என் ஞாபகம் இத்தனை நாள்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட வரலல்ல? என்ன திருக்காணி பேசுற? புரிஞ்சுதான் பேசுறியா? ஏ அப்பா, வெயில் என்னம்மா சுட்டெரிக்கி. மே ஜூன் மாசம் கூட இவ்வளோ உக்கிரமா இல்லையே. சூரிய பகவானே, இப்ப எதுக்கு எங்களை இப்படி வாட்டி வதைக்கிற? ஆமா சின்ன பொண்ணு, சுத்தமா காத்தே அடிக்க மாட்டிக்க. ஏட்டி, உன் நாத்தனாக்காரி ஊருக்கு போயிட்டாலாமே, அப்படியா? ஆமா அம்பிச்சக்கா, போயிட்டா. வீட்டையே பாதி காலி பண்ணிட்டு போயிட்டாலாமே, அப்படியா? ஆமா அம்பிச்சக்கா, இந்த 4 முடி சொல்லிச்சோ. ஆமா சின்ன பொண்ணு, கீதா தான் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தா. என் வாழ்க்கையை பார்த்தா உங்களுக்குலாம் சிரிப்பா இருக்குல்ல? சரிங்க சரிங்க, நினைச்சாலே வெறுப்பா இருக்கு. எதை நினைச்சாட்டி வெறுப்பா இருக்கு? எதை பத்தி நினைச்சாலும் வெறுப்பா இருக்கு 4 முடி. ஆட நிறுத்தி சின்ன பொண்ணு, இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. இப்பவே வெறுப்பா இருக்குன்னு சலிச்சுக்கிட்டா எப்படி? ஏ கிட்டுப்பாட்டி, எங்க போறீங்க? ஏட்டிகளா, இங்கதான் உட்கார்ந்துருக்கீங்களோ? தாத்தா இங்கோடி வந்தாரா? கிட்டுப்பாட்டி, நாங்க வந்தே 5 நிமிஷம் தான் ஆகுது. தாத்தாலாம் வந்த மாதிரி இல்லையே. இந்த மனுஷர் எங்க தான் போனாரு இந்த வெயில்ல? கிட்டுப்பாட்டிக்கு இந்த தாத்தாவை தேடி தேடியே வாழ்க்கை முடிஞ்சிரும் போல. ஆமா, எங்க தான் போய் தொலைஞ்சாரோ, எப்படி தேட வைக்காரு பாருங்கட்டி. அடிபட்டாது திருந்துவாருன்னு பார்த்தா திருந்த மாட்டுக்காரே. கணேசன் தாத்தா இங்கதான் எங்கேயாவது சோக கீதா வாசிச்சிட்டு இருப்பாரு. நீங்க இருங்க கிட்டுப்பாட்டி. நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்குதுமா. ஏட்டி, நியூஸ பாத்தீங்களா? நெஞ்சே பதறுது. ஒரு பிள்ளைய கட்டி கொடுத்துருக்காவ. 500 பவுனு நகைக்கு பேசி 300 பவுனு கொடுத்துருக்காவலாம். சொச்ச 200 பவுனு இல்லைன்னு அந்த பிள்ளைய பாடா படுத்திருக்காவ அந்த மாப்பிள்ளை வீட்டுல. ஐயோ பாவம், அது மருந்து குடிச்சு செத்து போச்சு. ஆமா பாட்டி, நாங்களும் கேள்விப்பட்டோம். என்ன சொல்றதுனே தெரியல. எவ்வளோ மன கஷ்டம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி சாகுறதெல்லாம் கோலத்தணும். அந்த பிள்ளை என்னைக்குதான் செய்யும்? வீட்லயும் இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கு, புலம்பிருக்கு. அவங்க அம்மா அப்பாவாவது வீட்டோட அந்த பிள்ளைய கூட்டு வச்சிருக்க கூடாது. இப்படி ஒரு உயிர் போயிட்ட. உசுறு போனது போனது தானே. போன உசுறு திரும்ப வருமா? பெத்தவிய மனசு என்ன பாடுபட்டிருக்கும். ச்சே, இந்த நாட்டில் என்னதான் நடக்கு? அவங்க அம்மா அப்பா நினைச்சா பாவமா இருக்கு. எப்படிதான் இதுல இருந்து மீண்டு வருவாங்களோ? இந்த பிள்ளைக்கு இவ்வளவு பேர் ஆதரவா பேசுறோமே. ஆனா இந்த மக்களு இதே பொண்ணு உசுரோட இருந்து கணவனை விட்டு விலகி வந்திருந்தா அந்த பிள்ளையை குறை சொல்லியிருக்கோம். பாவம் அந்த பிள்ளை. தான் மேல குற்றம் இல்லைங்கிறத தான் உசுரை கொடுத்து தான் நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கு. தற்கொலை தீர்வில்லைன்னு பெரிய நாணி போல பேசாம அந்த பிள்ளையோட உணர்வையும் புரிஞ்சுக்கோங்க. அனுசரிச்சு போனா எவ்வளோ தூரம் தான் அனுசரிச்சு போவோம்? கல்யாணம் பண்ணி கொடுக்கையில குடும்ப பேர் நிலைச்சிருக்கணும்னு வரசச்சீருங்கிற பேர்ல வரதட்சணையை வண்டியில கட்டி வழி அனுப்பி வைக்கிறாங்க புகுந்த வீட்டுக்கு. பிறந்த வீட்டு பொக்கிசத்தை புகுந்த வீட்டுக்கு கொடுத்தீங்க. பொண்ணுக்கும் பொருளுக்கும் இருந்த வரவேற்பும் மரியாதையும் கூட அந்த பிள்ளைக்கு இல்லையே. நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போன பொண்ணு இப்படி காதறி அழுதே இறந்துட்டா. வாழ வந்தவே அவளை வார்த்தையால கொன்னுட்டான். மிச்சம் இருக்க உயிரை அவளே கொன்னுக்கிட்டா. வாழை அச்சதை போட்டு ஆரம்பிச்ச வாழ்க்கைய வாய்க்கு அரிசி போட்டு முடிச்சு வச்சுட்டாங்க. எல்லா வசதியும் இருந்தும் வரதட்சணை தான் கௌரவம்னு கேட்டு அலையுது ஒரு கேடு கட்ட கூட்டம்.